வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் தருணம், இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்த பரலோக தேவனுக்கும், கிறிஸ்து இயேசு அவருடைய ஒரே குமாரனுக்கும் மற்றும் பரிசுத்த ஆவியானவருக்கும், திருத்துவத்திற்கு எல்லா துதி கன மகிமையும் மாட்சியும் அவருக்கே உரியது என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் அன்போடு அழைக்கிறோம். எங்களோடு கூட இத்தனை நாட்களும் இணைந்திருந்ததை நினைத்து நாங்கள் உள்ள ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால், நம் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து பார்ப்பதை குறித்து இன்றைக்கு நம் கிறிஸ்துவத்தில், நம் திருச்சபைகளில் இருக்கக்கூடிய பல நபர்களிடம் நீங்கள் கடந்து சென்று இந்த கேள்வியை கேட்பீர்களானால், அதாவது கர்த்தரோடு கூட இணைந்து நடப்பது, கர்த்தரிடம் சென்று கண்களை ஏறெடுத்து அவரோடு கூட பிரார்த்திச்சு, அதாவது தேவனுடைய ஆவியோடு இணைந்து, தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லலாம், இணைந்து நாம் பிரார்த்திப்பது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செயல்படுவது எப்படி என்று சொல்லி நீங்கள் கடந்து சென்று கிறிஸ்தவர்களிடம், எந்த திருச்சபையாக இருக்கட்டும், எந்த காங்கிரிகேஷன், எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல விதமான பதில்களை நீங்கள் கேட்க அங்கே நேரிடும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேதத்தை வாசிக்கிறப்போ வேதத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பேசுவதை, சம்பாஷிப்பதை நான் அனுபவித்திருக்கிறேன். அது ஒரு அருமையான அனுபவம். அதைத்தான் நான் தேவனோடு கூட இணைந்து சம்பாஷிப்பது என்று சொல்வதற்கு சாத்தியக்கூறு என்று சொல்வேன், அப்படி என்று சொல்லலாம். சில தரப்பட்ட மக்கள் எப்படியாக சொல்வார்கள் என்றால், எது என்றாலும் சரி, இம்மீடியட்டாக உடனடியாக என் பாஸ்டருக்கு ஃபோன் அடித்து நான் பாஸ்டரிடம் போய் உக்காந்து ஜெபிக்கிறப்போ அவர் ஜெபிச்சு சொல்லுவார், நான் எந்த திசையில் போகணும் அப்படிங்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை அவர் சொல்லுவார். வேதாகம் அடிப்படையிலிருந்து சொல்லுகிறாரா, இல்லை அவர் சொந்த கதை சோக கதையை விடுறாரான்னு தெரியாது, அது வேறு விஷயம். வேதாகம் அடிப்படையிலிருந்து சொல்லவில்லை என்றால் அது உங்களுடைய சொந்த தீர்க்க தரிசனம், உங்களுடைய சொந்த யூகத்தில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதாகமத்தில் எஸ்ஐகேல், எரேமியாலாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதுதான், ஏன்னா புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது வசனங்கள். அவர்களை குறித்து நீங்கள் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதுவே தேவனுடைய சம்பாஷணை என்று சொல்லி சில தரப்பட்ட மக்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம். அதே போல் சில தரப்பட்ட மக்கள் பார்ப்பீர்களானால், பாரம்பரிய திருச்சபைகள், பெயர் கிறிஸ்துவர்கள்லாம், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோங்க, பேசாமல் விட்டுருவோம், ஒன்றுமே செய்வதற்கு அவசியம் இல்லை, ஏனென்றால் தேவனை தீர்மானித்து, தேவனே இந்த காரியத்தை அனுமதிக்கிறார், தேவனுக்கே தெரியும் என்ன செய்வதுன்னு சொல்லி, நாம் பேசினா என்னங்க, பேசாட்டி என்னங்கன்னு சொல்றதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அதை கூட அவர்கள் சம்பாஷணை என்று தான் சொல்லுகிறார்கள். பேசாமல் இருப்பது கூட சம்பாஷணையா? என்ன அநியாயமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உலகத்தாரிடம் போய் கேட்பீர்களானால் அவர்களுக்கு ஏகப்பட்ட விழுந்து போன தூதர்களே தேவர்களாக இருக்கிறார்கள். 36 முக்கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். 36 million காட்ஸ் அண்ட் காடஸஸ். ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு. கிறிஸ்துவர்களிடம் பார்ப்பீர்களானால் ஒரே சாய்ஸ் தான், அதுவும் இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்துவே ஜீவன், சத்தியம், வழி என்று சொல்கிற கிறிஸ்துவர்கள் மைனாரிட்டி தான், அதுக்குள்ளேயும் பெந்தகாசுமார்கள் தான். மற்றபடி பாரம்பரிய கிறிஸ்துவர்களுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. அவங்க மரியாள் கிட்ட போவாங்க, மரியாள் மக்தலேனா கிட்ட போவாங்க, அகஸ்டின் கிட்ட போவாங்க. இவங்கெல்லாம் செயின்ட்டுங்க தான், அருமையான பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள். இயேசுவின் நாமத்துக்காக வாழ்ந்து, இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக அவர்கள் எவ்வளவோ வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து அவர்களுடைய உயிரையே கொடுத்தார்கள். அதெல்லாம் விட்டு அகஸ்தியாரே எங்களுக்காக நீங்கள் பேசுங்க, மரியாளே எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் ஒரு பக்கம் உண்டு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இதை குறித்து தான் நாங்கள் அன்னை மரியாள், இயேசுவின் தாயார், இவரை குறித்து நீங்கள் அறிவீர்களா என்ற ஒரு விழிப்புணர்வு சீரியஸ் பண்ணணும். வெறும் 6 பிரசங்கம் தான்,
ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறோம். விழிப்புணர்வு கொண்டு வரணும். கத்தோலிக்கர்கள் மத்தியில் மட்டும் அல்ல, இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பல மூடத்தனத்துக்குள் கிறிஸ்துவத்துக்குள், நான் தான் சொல்றேன், கிறிஸ்துவத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆட்களை குறித்து நான் பேசவில்லை, கிறிஸ்துவத்துக்குள்ளேயே இன்னைக்கு பல விதமான மூடத்தனத்துக்குள் இன்றைக்கு ஜனங்க நடந்துட்டு இருக்காங்க. வேதாகமத்தில் இல்லாத காரியம். நான் வேதாகமத்தை அடிப்படையாய் வைத்து தான் பேசிக்கொண்டு வருகிறேன். வேற எதுவுமே எனக்கு அடிப்படை கிடையாது. உங்களுக்கும் அப்படிதான். எனக்கும் உங்களுக்கும் அதாவது ஒருமித்து இருக்கக்கூடிய காரியம் என்னவென்று பார்ப்பீர்களானால் வேதாகமமே. வேதாகமத்தில் இருக்கிறது நம்ம 2 பேரும் ஏத்துக்கலாம். வேதாகமத்தில் இல்லாதது நம்ம ஏத்துக்க வேண்டாம், ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் வேதாகமத்தில் இல்லாத காரியங்களை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதர்வைஸ் யூ ஆர் கால்ட் as a person who is a friend of the world and enemy to God. அப்படி நீங்க செய்யவில்லை என்றால் இந்த உலகத்திற்கு நண்பனாய் இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு எதிரியாய் மாறி விடுகிறீர்கள் என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாடுல இருக்கு, பழைய ஏற்பாடுல இருக்கு. ஆக நான் உங்கள் முன்பே வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, இளம் வாலிப பசங்களே, எல்லாத்துக்கிட்டையும் கேட்க வேண்டிய ஒரே காரியம், வாட் இஸ் யுவர் மெத்தட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் காட்? கர்த்தரோடு கூட நீங்க சம்பாஷிக்கக்கூடிய அந்த மெத்தட் என்ன? எப்படியாக நீங்க சம்பாஷிக்கிறீங்க? முதல்ல இந்த ஆப்ஷன் அருமையான ஆப்ஷன். வேதாகமத்தை நான் வாசிக்கிறப்ப அந்த வேதாகமத்தின் மூலமாக எனக்கு சில வெளிப்பாடுகள் வருகிறது பிரதர். அருமையான பிகினிங். அங்கதான் ஆரம்பிங்க. என்ன கேட்டால் நான் அதுலேயே தான் இருக்கேன். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக என் காதுல செவிகளில் ஆண்டவர் ஆகிய தேவன் தீர்க்க தரிசனம் பேசுவார் என்றெல்லாம் நான் என்னைக்குமே கதை விட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த வரம் கிடையாது. நான் தீர்க்க தரிசியே கிடையாது. நான் ஆண்டவருடைய சுவிசேஷகன். சுவிசேஷத்துல என்ன இருக்கோ அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாளந்தை, அழைப்பை எனக்கு தந்து இந்த அருமையான சேனலை கொடுத்து நடத்திட்டு வரோம். 5 வருஷமா ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை பேசியிருக்கிறோம், ஆங்கிலத்திலையும் தமிழிலையும். நீங்க பார்க்க நேர்ந்துடும். எவ்வளவோ பிரயாசப்பட்டு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு வரோம். ஆக எனக்கு தெரிந்ததெல்லாம் வேதாகமம் தான். வேதாகமத்தோடு கூட நான் சம்பாஷிக்கிறப்போ வேதாகமமும் என்னோடு கூட சம்பாஷிப்பதை நான் சாட்சியாக பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இது ஜீவனுள்ள ஆண்டவர் எழுதின ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்கள், ஜீவனுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஜீவனுள்ள வசனங்கள், ஜீவனுள்ள கட்டளைகள், ஜீவனுள்ள நியாயப்பிரமாணங்கள். இதை வாசிக்கிறவனும் ஜீவனோடு கூட தான் இருப்பான். அதுக்குன்னு என்றென்றைக்கும் அவன் மறிக்காமல் இருப்பதில்லை. ஒரு நாள் எல்லாரும் மாம்சத்தில் மறித்து ஆவில உயிர்த்தெழுந்து நாம் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள். அது நீங்க எப்படி வாழ்றீங்கிறத பொறுத்து இருக்கு. சரியா வாழலைன்னா நீங்க எதுக்குள்ளதான் பிரவேசிப்பீங்க? நித்திய வாழ்வுக்கு இல்ல, நித்திய மரணத்துக்குள் நீங்க பிரவேசிப்பீங்க. எட்டர்னல் டெத்துக்கு ஏதுவாக நீங்க கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். சரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விக்கு விடையை நீங்கள் கண்டுபிடிக்கவே வேண்டும். உங்களுடைய சம்பாஷணை ஆண்டவரோடு கூட இருக்கிறதா, இல்ல ஒரு மனிதனோடு கூட இருக்கிறதா, இல்ல ஒரு மனிதன் உருவாக்கின மூடத்தனத்தோடு கூட இருக்கிறதா? அது முன்னோரா இருக்கட்டும், உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரா இருக்கட்டும், ஒரு மூடத்தனமான செயலுக்குள் நீங்க கடந்து செல்வது நீங்க நித்திய மரணத்துக்கு ஏதுவாக கடந்து செல்வதற்கு சாத்தியக்கூறாய் மாறிவிடும். சரி, வாருங்கள். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் பல ஆண்டுகளாக பல காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. சில அத்தியாயங்களை பார்ப்பீர்களானால் 100கணக்கான பேர் பார்க்குறாங்க. சில அத்தியாயங்களை பார்ப்பீர்களானால் ஒரு 10 பேர் தான் பார்ப்பாங்க. சில அத்தியாயங்களை 2 பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்போ இதை யாரு தான் மிஸ் பண்றான்னா, நான் மிஸ் பண்ணல, பரலோகமும் மிஸ் பண்ணல, ஆண்டவராகிய தேவனுக்கும் ஒன்றும் இல்லை. உங்க இஷ்டம். யார் மிஸ் பண்றான்னு கேட்டா நீங்க தான் மிஸ் பண்றீங்க. ஏன்னா அதுல பல சத்தியங்களை நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். என்ன பிரதர் சொல்றீங்க இப்படி? ஏதோ பல பேர் சொல்றாங்க, யூடியூப் ஒரு தட்டுனா கிறிஸ்டியன் மெசேஜ்னு போட்டா 100கணக்கான மெசேஜ் ஒரு நாள்லயே வருது. அப்ப நாங்க எதை போய் நாங்க நோண்டி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் உங்களுக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவை. நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஏன் எங்க சேனல்ல நீங்க பங்காளர்களா இருக்கணும்னு. பணம் காசெல்லாம் இல்லைங்க. நான் அப்படி அனுப்புனீங்கன்னா அனுப்பவே முடியாது. ஏன்னா நான் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கலையே. எனக்கு எப்படி அனுப்புவீங்க? இப்போ என் ஃபோன் நம்பரையும் மாத்திட்டேன் நான். ஏன்னா அதுல கூகுள் பேயே கிடையாது. அப்ப நீங்க அனுப்பவே முடியாது பணம். ஸோ பணம் காசு கேட்டு நாங்கள் என்றைக்குமே பிரசங்கம் பண்ணது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு நிறைய பணம் காசு கொடுத்திருந்தா கோடி நன்றி. ஐஸ்வர்யவான்களாக இருப்பது கர்த்தருடைய அழைப்பே.
ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மற்றவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாக நாம் ஆசீர்வாதமா இருக்கக்கூடும், இல்லாதவர்களுக்கு நாம் பங்கிட்டு கொடுக்கக்கூடும், பகிர்ந்து கொடுக்கக்கூடும். அது நல்லது. ஆனால் எதற்காக இந்த சேனலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறோம்னு கேட்டால், எங்களோட பங்காளர்களாக இருங்கன்னு சொன்னால், எங்களுக்காக ஜெபிப்பது ஒன்று, இன்னொன்று இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல காரியங்களை குறித்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், ஏகப்பட்ட காரியங்களை ரொம்ப நிதர்சனமாக நம்ம சொல்லிட்டு வரோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. மூன்றாவதாக, வேதாகமத்தை எப்படி வாசிப்பது, வேதாகமத்தை எப்படி கற்றுக்கொள்வது, வேதாகமத்துக்குள் எப்படி நாம் யாவரும் நுழைந்து அதற்குள்ளாக நாம் ஜீவனை வாழ்ந்து கொண்டு, அதாவது வாழ்க்கையை நடைமுறைக்குள் கொண்டு வருவது எப்படி. வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது பார்த்தா பேப்பரில் ஒரு இங்கு பிரிண்டட் ஆன பேப்பர் அப்படி கிடையாதுங்க. அந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபராய், ஒரு நண்பனாய், ஒரு சகோதரனாய், ஒரு என்ன சொல்றது, ஒரு சொந்தக்காரர் போல மாறுறது எப்படி. நீங்க ஒரு கட்டத்தில் பார்ப்பீர்களானால், ஏதாவது பிரச்சனையோ இல்லை என்ன சம்பவம் நல்லதோ கெட்டதோ நடந்தால், இப்போ இன்னைக்கு யாரை கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறீங்க, உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கணுங்க, என் ஹஸ்பண்டுக்கு அடிக்கணுங்க, என் ஒய்ஃபுக்கு மனைவிக்கு அடிக்கணுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு நெருங்கின உறவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும் ஃபோன் நம்பர், கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் இந்த வேதாகமத்தில் வளர்ந்து வர்றப்போ, நீங்கள் உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவனுக்கோ ஃபோன் அடிக்கிறது தவறுன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி யாருக்கு ஃபோன் அடிப்பீங்க தெரியுமா? கடவுளுக்கு ஃபோன் அடிப்பீங்க. வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவனிடம் சென்று மன்றாடுவீர்கள். தேவனிடம் மன்றாடுகிறப்ப பல அனுபவங்களுக்குள் கடந்து சென்றிருக்கிறேன். சில நேரங்களில் அவர் உடனடியாக பதிலை தருவார். சில நேரங்களில் நான் ஜெபிக்கும் முன்பே அவர் பதிலை தந்து என்னை இப்படியாக எச்சரிப்பின் சத்தத்துக்குள்ள, எச்சரிப்பின் பாதையில் நடத்துவார். சில நேரங்களில் கெஞ்சி காதறனால பதில் வராது. சில நேரங்களில் பதில் சற்று தாமதித்து வரும். ஆனால் அந்த தாமதமான பதிலோ, இல்லை நான் இதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். ஆண்டவரே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, இதுக்கோசரம் 3 மாதம் என்ன ஜெபிக்க வச்சிங்களே, இந்த இல்லைங்கிறது கேட்கறதுக்கான 3 மாதம் உட்காந்து தவறுந்து ஜெபிச்சேன் அப்படியெல்லாம் கூட அழுதுருக்கு. அதனால அவருடைய நினைவுகள் நம் நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம் வழிகள் அல்ல. ஆனால் எதை செய்தாலும் சரியாக செய்வார், எதை செய்தாலும் நான் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அவர் தீங்குறையாத தேவன் என்கிறதை மட்டும் மறந்து போகாது இருங்கள். அதுதான் பார்ப்பீர்களானால் எரேமியா 29வது அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் வாசிக்க நேர்ந்துடும். இதெல்லாம் முக்கியமான சாத்தியக்கூறுகள். ஏன் நாம் தேவனோடு கூட இந்த வேதாகமத்தின் மூலமாக சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே விளக்கி கொண்டு வருகிறோம். அதைத்தான் நாம் இந்த வேதாகம பாடங்களில், இந்த பைபிள் கிளாஸஸ்ல நம்ம இதை தான் பார்க்கிறோம். வேதாகமத்துக்குள் எப்படி நுழைந்து செல்வதுன்னு சொல்லி. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த 6வது அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். ஆதியாகமம் 50 அதிகாரம் கொண்டுள்ள ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதில் பார்ப்பில்லைன்னா இப்போ தான் 6வது அதிகாரம். இதுலேயே பார்ப்பில்லைன்னா 130 செஷன்ஸுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம். சரிங்க, ஆதியாகமத்தின் ரகசியங்கள். எதற்காக இது ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பு கொடுக்குறோன்னு கேட்டால், எல்லா ரகசியங்களும் இதிலிருந்து தான் தொடங்கினது, இதில் தான் அடங்கி இருக்கிறது. இதை சரியாக புரிந்து கொள்வோமானால் மிச்ச இருக்கக்கூடிய மிகுதியான 38 புத்தகங்களையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இதிலிருந்து தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க முடியும். வீட்டுக்கு எல்லாம் ஒயரிங் பண்ணியாச்சு, எது எலக்ட்ரிக்கல் ஒயரிங் எல்லாம் ரெடி, கரண்ட்டே வரலங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வெளியில் எலக்ட்ரிக்கல் கம்பம் ஒன்று இருக்கும், மின்சார கம்பம் இருக்கு இல்லைங்களா? அந்த மின்சார கம்பத்தில் ஒரு மெயின் ஒயர் போய் கனெக்ஷன் கொடுத்தாதான் அங்கிருந்து மின்சாரம் இறங்கி மீட்டர் வழியாக உள்ளே பூந்து உங்கள் வீட்டில் பளிர்னு எரியும் லைட்டு. ஆனால் அதிபுத்திசாலிங்களாம் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாமே சரியாக போட்டிருக்காங்க. பல்ப் இருக்குங்க, ஒயர் இருக்குங்க, சுவிட்ச் இருக்குங்க, இது இருக்குங்க, ஏசி இருக்குங்க, ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தலை அப்படி தான் இருக்குது. கிறிஸ்துவர்களோட தலை ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. ஏன்? அங்கே இருக்குங்க எலக்ட்ரிக்கல் கம்பம், அதுக்கு பேர் தான் பரிசுத்த வேதாகமம். நீங்கள் உள்ள என்ன தான் செட்டப் பண்ணி வச்சாலும் அங்கே போய் கனெக்ஷன் கொடுத்தா வழிய இங்கே இருக்கிற ஒரு பல்பும் எரியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே உருப்பட போகிறது கிடையாது, எதுவுமே சரியாக விளங்க போகிறது கிடையாது. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற அந்த மின்சாரத்துக்குள் நீங்கள் கடந்து செல்வீர்களானால் அப்படி ஒரு எலக்ட்ரிஃபைடு ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. ஃபீலிங் மாத்திரம் அல்ல, வாழ்க்கை மாறும், எண்ணங்கள் மாறும், சுவாபம் மாறும், நடத்தை மாறும், சிந்தைகள் மாறும்.
எல்லாம் மாறணும். அவன் தான் ஒரு முன்னேறி செல்கிற கிறிஸ்துவனோட அடையாளம் என்ன? அவன் மாறுதலுக்குள் கடந்து செல்கிறான். நேற்றை போல் இன்றைக்கு இருப்பதில்லை, இன்றைய போல நாளை இருப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடியவன் தான் முன்னேறி செல்லுகிற மேற்கொள்ளுகிற கிறிஸ்துவன் என்று சொல்லி வேதாகமம் அழைக்கிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? சரி, இப்போ நாம் 6வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். முதல் 5 அதிகாரங்களில் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் அவர் படைப்புகளை சிருஷ்டித்தார். குறிப்பாக ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார், தன் சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர்களை நேசித்தார், எல்லா படைப்புகளையும் நேசித்தார், எல்லா படைப்புகளுக்கு மேல ஆதிக்கம் கொடுத்தார். பாவம் நுழைந்த மாத்திரத்திலே அந்த ஆதிக்கத்துக்கெல்லாம் இந்த பிசாசானவன் அதிபதியாய் மாறிவிட்டான். ஏன்னா அவன் ஜெயிக்கும் நாளில் இவைகள் அனைத்துக்கும் நானே அதிபதி என்று சொல்லி ஆண்டவரோட கூட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறான். ஆண்டவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இந்த மனுஷன் மேலேயும் மனுஷி மேலேயும் இருந்தது. ஏன்னா என் சாயலாக என் ஞானத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறேன், என் ஆவியை அவர்களுக்கு தந்திருக்கிறேன். நீ விழுந்து போன பிசாசு, நீ சொல்லி அவங்க வந்து தவறா பண்ண வழியில போறாங்க, பார்க்கலாமே அப்படின்னு அவன் உள்ள பூந்து ஒரு எலி கிச்சனுக்குள்ள பூந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இல்லை ஒரு குரங்கு வந்து திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னா அது ஒரு கடையில் நிற்காது, அது குரங்கு சேஷ்டம்பாங்க, தாவி ஒரு வழி ஆக்கி விட்ருவங்கள. நல்லா கடிச்சு போடுங்க, குரங்கு கிட்ட போய் விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, கடிச்சு பிச்சு எடுத்துரும் சாதையை. ரைட், அந்த மாதிரி தான் பிசாசு செயல்கள் இருக்கும். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணிட்டான், குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி இதுங்க ரெண்டும் போய் நல்லா மாட்டி நசுங்கி இவங்க சீரழிஞ்சது இல்லாமல் வருகிற ஜனங்கள், அதாவது எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய இவர்களோட சந்ததிகளையும் சீரழித்து விட்டார்கள். பெரிய பாவம், கொடிய பாவம். மூச்சிலே முழிக்காதுங்கன்னு வெளியில துரத்தி விட்டுறார் ஆண்டவர். அதற்கு பின்பே வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் அங்கே கலங்கி நிற்கிறப்போ ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வேலை செய்கிறப்போ நான் அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். வேலை செய்கிறாங்க, குழந்தைகள் பிறக்கிறது. அங்கே ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், விவசாயம், இந்த ஆடு மாடுகள்லாம் அங்கே காணிக்கை செலுத்துவதில் தகராறு ஏற்பட்டு ஆபேல் தன்னுடைய இளைய சகோதரனை மூத்த சகோதரன் காயின் கொன்று தீர்த்து விட்டான். அவன் கொலைபாதகனாக மாறினான். சாபம் அவன் மேல் வந்தது. அவனுக்கு பின்பே வந்த எல்லா சந்ததிகளும் சபிக்கப்பட்ட சந்ததிகளாக இருந்தது. ஆனாலும் அந்த சந்ததியில ஆபேலின் ரூபத்தில் வரக்கூடிய சந்ததி, ஆபேலுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் ஆபேலோட ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரத்தத்தில் வழியாக வரக்கூடிய பரிசுத்தவான்கள் சில பேர் இருக்க தான் செஞ்சாங்க. மெஜாரிட்டி காயினோட பக்கம் போயிட்டாங்க. காயின் மாதிரியே எல்லாம் துஷ்டர்களாய் மாறிவிட்டார்கள். லாமேக்கு, நிம்ரோது, ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க, சொல்லிட்டே போகலாம் இவங்க பேர்லாம். ஆனால் பரிசுத்தவான்கள் பார்ப்பீர்களானால் சேத் என்கிற ஒரு பரிசுத்தவான், அவருக்கு பிறந்த ஏனோக்கு, அதற்கு பின்பே நோவா, அதற்கு இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது ஆபேல். 4 பரிசுத்தவான்கள் தானாங்க. அந்த காலங்களில் நோவாவோட காலங்களில் 130 கோடி ஜனங்களாவது இருந்திருக்க கூடும் என்று சொல்லி ஒரு எண்ணிக்கை தெரிவிக்கிறது. அதுதான் வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். சரி, இப்போ 6வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்த மாத்திரத்திலே மனிதர்கள் பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. கொடிய பாவத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். உச்சகட்ட கோபம் ஆண்டவருக்கும், உச்சகட்ட பாவம். ஏனென்றால் உச்சகட்ட பாவமானது இந்த உலகத்துக்குள் பிரவேசித்து கொண்டிருப்பதனால் அவருக்கு உச்சகட்ட கோபத்துக்கு போயிட்டாரு. ஒரு கட்டத்துல இவங்களை எதுக்குதான் நம்ம உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய உள்ளத்தில் விசனப்பட்டார் என்று சொல்லி நாம் சென்ற அத்தியாயத்தில் நாம் வாசித்தோம். அதற்கு பின்பே 7வது வசனமும் நாம் வாசித்தோம். 7வது வசனத்தில் பார்ப்பில்லானால் ஆண்டவராகிய தேவன் இவர்களை எல்லாம் நான் அழித்து இந்த பூமியில இவர்கள் இருப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறும் இருக்கக்கூடாது. தே டோன்ட் டிசர்வ் டு லிவ். ஏனென்றால் தூதர்கள் தன் குமாரத்திகள் மேல இச்சையிட்டு அவர்கள் போய் அந்த இடத்துல அந்த உடலை ஆக்கிரமித்து உடல் உறவுல ஈடுபட்டு பெரிய பெரிய ராட்சதர்கள் எல்லாம் பிறந்து விடுகிறார்கள். உச்சகட்ட அழிவுக்கு போனதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பேரழிவை கொண்டு வந்து இந்த உலகத்தையே மறுபடியும் ஜலத்தால நான் மூடத்தான் போறேன் அப்படின்ட்டார். அப்பொழுது ஒரு திருப்பு முனை வருகிறது. டேர்னிங் பாயிண்ட் இஸ் ஹேப்பனிங் ஆன் திஸ் வேர்ல்ட், ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த். என்ன டேர்னிங் பாயிண்ட் அது? அதுதான் 8வது வசனம். அதற்குள் நாம் கடந்து செல்வோம். But Noah found grace in the eyes of the Lord.
அப்பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறப்போ அவருடைய ஆவியானது அந்த இடத்துல சில உணர்த்துதலுக்குள் கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியம். இதை எப்படியாக வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்றால், தியானிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உச்சகட்ட கோபத்திற்கு கடந்து சென்று விட்டார். அந்த உச்சகட்ட கோபத்தின் மத்தியில நோவா கண்ணுக்கு தெரியவே இல்லை இது வரைக்கும். நோவா அதுலயும் ஒருத்தரா இருக்கிறார். அந்த உச்சகட்ட கோபத்திற்கு நடுவுல அவருடைய தீர்மானம் மாற போறது கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் ஒரு தீர்மானத்தை எடுத்து கதவை மூடினால் அதை துறப்பதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அதே போல ஒரு கதவை அவர் திறந்தால் மூடுவதற்கும் எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவருடைய நினைவு நம் நினைவல்ல, அவருடைய வழிகள் நம் வழிகள் அல்ல, அவருடைய திட்டங்களும் நம் திட்டங்கள் அல்ல, அவருடைய செயல்பாடுகளும் நம் செயல்பாடுகள் அல்ல. அவர் யோசனையே வேற விதமா இருக்கும். அவர் ஞானத்தில் சிறந்தவர், பெரியவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், தெரிந்து கொண்டவர். அவரிடமெல்லாம் சென்று போய் நாம் ஒரு கேள்வி கேட்பதற்கே நமக்கு சற்று கூட தகுதியும் யோகியதையும் இல்லாதவர்கள் என்று தான் சொல்லுவேன். தகுதி இன்னைக்கு பார்ப்பா அவருடைய ஞானத்திற்கிட்டே நெருங்க முடியாது. யோகிதை என்று சொல்லி பார்த்தால் நாம் ஆதாமிக் பாவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால், அவர் சுத்த கண்ணராக இருப்பதனால் நாம் ஒருபோதும் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ என்ன ஒரு சாத்தியக்கூறா இருக்கக்கூடும்? அதாவது நோவா அவருடைய கண்களில் கிருபை பெற்று கொள்வதற்கு என்று சொல்லி நாம் சற்று தியானிக்க வேண்டும். இப்போ இந்த பதத்தை எப்படி சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் ஆகிய தேவனுடைய கண்களிலே நோவா ஆனவர் கிருபை பெற்றார். அப்போ அவருடைய கண்களில் வேற யாரும் கிருபை பெறவே முடியாதா? முதல் கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தேவனுடைய கண்களில் அவர் சில காரியங்களை காண்கிறப்போ அதை வெறுக்கிறார். அசுசியான காரியங்களை அவர் காண்கிறப்போ அவர் மிகவும் மன உளைச்சலுக்குள் தள்ளப்படுகிறார், கோபத்துக்குள் தள்ளப்படுகிறார், கடுங்கோபத்துக்குள் தள்ளப்படுகிறார், விசனப்படுகிறார். இப்படியெல்லாம் சொல்லி லாட் ஆஃப் எமோஷனல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய எமோஷனலாக இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், அதாவது துக்கம், சோகம் மற்றும் மன உளைச்சல், இவைகளெல்லாம் பார்ப்பில்லானால் நீங்க நல்ல டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, வயிற்று வலி இப்படின்னு சில காரியங்களுக்கு சொல்லிட்டு நீங்க போன முதல்ல கேட்கறது நீங்க ஏதாவது மன உளைச்சலுக்குள் கடந்து போனீங்களா, ஏதாவது குறித்து டென்ஷன் ஆனீங்களா, ஹைப்பர் டென்ஷன் ஆனீங்களா, யாராவது உங்க மனசை காயப்படுத்தினாங்களா, வீட்டில் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுங்களா, அப்படியெல்லாம் சொல்லி அந்த காலத்து டாக்டருங்க, பழைய டாக்டருங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கேட்பாங்க. அப்போ அதுலேயே அவங்களுக்கு பாதி கதை தெரிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டால் இந்த வயிற்று வலி, தலைவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டடான மேட்டர்ஸ். அப்புறம் வாத்தியாருங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அதை சொல்லித்தரக்கூடிய வாத்தியார்கள், டீச்சர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹைப்பர் டென்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு உருப்படி சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம், இவங்க 60 உருப்படி சமாளிக்கணும் ஒரு கிளாஸில். ரொம்ப கஷ்டமான ஒரு தொழிலுங்க இந்த டீச்சிங் தொழில். ரொம்ப கஷ்டம். அந்த தொழில் தான் ஆண்டவர் எனக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன இந்த சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பைபிள் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டங்க. அப்போ அவங்க கத்தி என்ன ஆகுது? ஹைப்பர் டென்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ எதுக்காக இதை சொன்னேன்னு கேட்டால், சில பேருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ, அனுபவிக்கிறப்போ பார்ப்பில்லைனால் ஹைப்பர் டென்ஷன், பயங்கர கோபம், கோபத்துக்குள்ளே போய் அவங்க உச்சக்கட்டத்து கோபத்துக்குள்ளே போகிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி தான் ஆண்டவர் முடிவெடுத்த மாதிரி ஒரு வழியாக்கி இதை முடிச்சிடலாம் அவன் கதையை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் மர்டரர்ஸாக மாறுறாங்க, கொலையாளிகளாக மாறுவதற்கு காரணம் ஒரு நாளிலே நடந்த காரியமா இருக்காது. பல வருடங்களாக அந்த மன உளைச்சலுக்குள் கடந்து சென்று ஒரு கட்டத்தில் இவனை கொலை செஞ்சுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா ஜெயில போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கொலை செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் இங்க கொலை செய்யவில்லை. கொலை செய்வதற்கு அவர் கொலைபாதகன் கிடையாது, அவர் விழுந்து போன பிசாசும் கிடையாது, அவர் தேவனாகிய கர்த்தர், சிருஷ்டிக்கும் கர்த்தர். ஆனால் இங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, தன்னுடைய படைப்புகள் தேவ தூதர்களை மேற்கொண்டு எல்லாரும் ஒரு மனதோடு கூட கை கோர்த்து அவருக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்து சிருஷ்டித்த இந்த மனுஷையும் அவர் சிருஷ்டித்த இந்த உலகமும் அவருடைய படைப்புகள் எல்லாம் மாசுபட்டன, எல்லாம் அழிந்து போனன. அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய தரிசனத்திற்கும் எதிராக காரியங்கள் நடந்ததுனால் he had no choice. அவர்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லைங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது காரியத்தை யூகிச்சு வச்சிருப்பார். கர்த்தர்
திட்டங்களை தருகிற தேவன், செயல்படுத்துகிற தேவன். அதாவது ஒரு காரியத்தை மூடுகிறதுக்கு முன்பே திட்டத்தை கொடுத்துருவார். என் வாழ்க்கையில் அதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். ஒரு காரியத்தை ஆண்டவர் இழுத்து மூடுறாருன்னா வேற ஒரு திட்டத்தை அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மூடுவார். ஒரு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கதவை மூடவே மாட்டார். ஆக இந்த அழிவுக்கு பின்பே, ஒரு பேரழிவுக்கு பின்பே ஆண்டவராகி தேவன் வேற திட்டத்தை அங்க வைத்திருக்கிறார், வைத்திருக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. ஆனால் அந்த அழிவுக்கும் அந்த எதிர்காலத்தின் திட்டத்திற்கும் மத்தியத்துல இப்போ ஒரு காரியம் வருது, ஒரு ஒரு திருப்பு முனை என்று சொல்லி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அந்த டேர்னிங் பாயிண்டோட கதாநாயகன் யாரா இருக்கிறாருன்னு கேட்டா நோவா என்கிற ஒரு பரிசுத்தவன். இத்தனை நாட்களும் பார்ப்பீர்களானால் நோவாவோட பேர் மற்ற பேர்களோட கலந்துதான் வந்திருக்கு. லாமேக்கோட சந்ததியில வந்தது, ஏனேக்கோட பேரன், இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10ல் 11 தான் நோவா இருந்தார். அப்போ அங்க ஆண்டவர் உத்து கவனிச்சு பார்க்கக்கூடிய காரியம் பார்ப்பீர்களானால் கடைசியா அந்த கிருபைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்ல வரேன் கேளுங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, நான் ஒருத்த மட்டும் உத்தமசீலனா இருந்து என்னங்க பிரயோஜனம், எல்லா அப்பாயிலும் அநியாயம் பண்றான், நான் ஒருத்தன் மட்டும் உத்தமா இருந்து என்னங்க ஆக போகுது, நான் ஒருத்தன் தாங்க உத்தமனா இருந்து எல்லா கெடுதலுக்கும் ஆளான, எல்லாத்தோட கோபத்திற்கும் ஆளான, உன்னால தாண்டா எங்கனால எதுவுமே ஏன்னா சுதந்திரமா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லா பயிலும் சேர்ந்து உதைக்கிறான். நான் பண்ண பாவம் என்னங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சது. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, தூரத்து சொந்தம். அவரை லாரி வச்சு அடிச்சு கொல்ல ட்ரை பண்ணாங்க. நல்ல வேலை அடி, நல்ல பலத்த அடி தான், அதுல ஸ்பைன் முறிஞ்சிருச்சு அவருக்கு, ஆள் உயிர் தப்பிச்சுக்கிட்டார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்த ஒரு டாக்டர், அவர் எல்லா விதமான மால் பிராக்டிசஸ்க்கும் நான் துணை போக மாட்டேன்னு சொன்ன பாவத்திற்கு அவருக்கு 30 வயசுல, அவர் இத்தனைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ வேற மதத்திலிருந்து ஏத்துக்கொண்ட ஒரு நல்ல சகோதரன். அவங்க எங்க சொந்தக்காரர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சொந்தக்காரர் சகோதரி அவங்க கிறிஸ்துவ சகோதரி, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டார். 30 வயசுல நடந்த சம்பவங்க. அவர் கோவிட்ல இறந்து போயிட்டாரு 2020. கோவிட்ல இறக்கும் முன்பே அவர் பைபிளை கொண்டு வான்னு சொல்லிட்டு சங்கீதம் 30 வாசித்து விட்டு தான் இறந்தார். 40 வருடங்களாக ஆண்டவரோடு கூட அவர் நடந்து சென்றார், அதே வழியோட தான் இருந்தார். ஆனால் கூட ஆண்டவரை விட்டு அவர் பின் செல்லவில்லை. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவர் உத்தமனா இருந்ததுதான் காரணம், அவர் நேர்மையான பாதையில நடந்ததுதான் காரணம். இந்த மாதிரி வழிகளுக்குள் நாம் எல்லாம் கடந்து செல்வது இயல்பு, கடந்து செல்வது சாத்தியமே. நீங்க மட்டும் நீதிமானா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, அது வரைக்கும் உங்களை எவனும் கண்டுக்க மாட்டான். The moment you decide that you want to walk in the path of righteousness, நீங்க அந்த க்ஷண பொழுதுல தீர்மானம் எடுக்கிறீங்க பாருங்க, இனிமேல் நான் இந்த அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன்னு அத்தனை பயில உங்களுக்கு எதிராக திரும்புவோம். என்ன சொன்ன அப்படிமா? அவங்களை ஏவி விடுறது யாரு? பிசாசின் ஆவி. இப்ப நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தவர் தான் நோவா. அப்போ நோவாவோட இருதயத்துல ஒரு வித்தியாசத்தை காண்கிறார் ஆண்டவர், ஒரு மாறுதலை காண்கிறார், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு செயலை அங்க பார்க்கிறார். அவரு இத்தனை நாட்களா அவரு கண்டும் காணாத மாதிரி இருந்திருக்கலாம். இவன் ஒருத்தன் மட்டும் இருக்கிறான், இவன் ஒருத்தன் மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆண்டவர். அதான் மொத்தமா எல்லாம் 130 கோடியில 130 கோடி -1 மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், இவன் கெட்டு போறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் அந்த காலங்களிலே நினைத்திருக்கலாம். எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்றேன், நோவாவுக்கு 100 வயசு இருக்கிறப்போ நோவாவோட நோவா ஒரு நீதிமான் என்று பரிசுத்தவான் என்று ஆண்டவர் அறிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவருக்கு நம்பிக்கை வரல. ஏன்னு கேட்டா அவருடைய கிருபையின் நாட்கள் இன்னும் நீட்டிக்கப்படுகிறது. அந்த கிருபையின் நாட்கள் நீட்டிக்கும் மாத்திரத்தில் இவர் நோவா அந்த நாளுடைய முடிவு வரைக்கும் எப்படி இருக்க போகிறார் என்று சொல்லி இவருக்கு ஒரு கேள்வி இருக்கதான் செய்யும் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் உடனடியாக ஒரு தீர்மானத்துக்கு வரல. ஆண்டவர் அவசரம் எடுத்தோம் கவுத்தன் முடிவு எடுக்க மாட்டார். ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா, ரொம்ப யோசிச்சு முடிவெடுப்பார். அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும், அதே மாதிரிதான் நானும் இருக்கணும். அவன் தான் தேவனுடைய சீஷன், ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவின் சீஷனா இருந்த இயேசுவும் பாருங்க ரொம்ப பொறுமையா சாஞ்சு உக்காந்து அந்த சாட்டை வர பின்னுறான். அதை பின்னுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிருக்கும். எவ்வளோ கோபம் இருந்தாலும் அப்படியே மனசுல வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாட்டை வர எடுத்து சுத்தினா இருப்பாருங்க. வீதியே நாடே கேளு ஊரே கேளுன்னு எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. ஐயோ நேத்திக்கு அவர் என்ன மாதிரி பண்ணா தெரியுமா? அடுத்த நாள் பார்த்தா அவர் போதிக்கிறார்.
நேத்திக்கு என்ன மாதிரி சேட்டப் பண்ணிட்டாரு, இன்னைக்கு பாரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்து போதிக்கிறாருன்னு. அப்படிதான் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் இருக்குங்க உங்களுக்கு. அப்படிதான் ஆண்டவர். அதுதான் ஆண்டவருடைய குணாதிசயம். சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வரலாம். இப்போ ஆண்டவர் அந்த குணாதிசயத்தின்படி அவர் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார். அவர் கண்கள் உலகத்தின் மேல் எல்லாம் இருக்கிறது, அநியாயத்துக்கு மேல போகாது. ஏன்னு கேட்டா அவர் சுத்த கண்ணர். அதே நேரத்தில் பார்ப்பீர்களானால் பரிசுத்தவான்கள் யார் என்று சொல்லி பார்க்கிறப்போ நோவா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வராரு. கண்ணுக்கு மறைவிடத்துல இருக்கல. கண்ணுக்கு முன்னாடி தான் நோவா வளர்றாரு. 500 வயசு முடிஞ்சிருச்சு அவருக்கு. அப்ப கண்ணுக்கு தெரியாம அவர் வளரல. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சற்று காலத்துக்கு பின்பே தான் உங்களை நம்புவார். என்னையும் உங்களையும் விசுவசிப்பதற்கு அவர் எல்லா விதமான டெஸ்டும் கொடுப்பாரு. அதே நேரத்துல பார்ப்பீர்களானால் அது ஒரு நீடிய காலம். இட்ஸ் a லாங் ப்ராசஸ். அதுக்குன்னு உடனே நீங்களும் 500 வருஷம் இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அங்க வயது வந்து நிர்ணயிக்கப்பட்டது. 120 அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு 70 80ன்னு வந்து நின்னாச்சு. அப்படி அது வரைக்கும். சரிங்களா? அதை நீங்க அப்படி எப்படி பிரிப்பீங்களோ பிரிச்சுக்கோங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்கும்போது அவருடைய கண்களில நீங்க கிருபை பெற வேண்டும் என்றால் முதலாவது பரிசுத்தத்திலும் நீதியிலும் நிலைநாட்டி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளிலும் அதை கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு தொல்லை இல்லைங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நீதியின் பாதையில நடப்பது என்ன, பரிசுத்தவானை வாழ்வது என்ன, துதிகள் சொல்வது என்ன, அல்லேலூயா சொல்வது என்ன, வேதாகமத்தை வாசிப்பது என்ன, ஜெபம் செய்வது என்ன, நிம்மதியாக உறங்குவது என்ன என்று சொல்லி நகைப்போடு கூட நீங்க அங்கே எங்கேயும் சுற்றி கொண்டிருப்பது என்னன்னு சொல்லி ஒரு லிஸ்டே பட்டியலை போடலாம். அது இயல்பு. அது எல்லாத்துக்கும் ஒரு சாத்தியமான ஒரு காரியம், சாதாரண விஷயம். ஆனால் அடுத்த நாள் மறுநாளில் ஒரு பெரிய இடி விழுகிற போல ஒரு செயல்பாடு வருது, ஒரு விஷயம் வருது, ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்கு? அப்போ நீங்க தேவனை சார்ந்திருக்கீங்களா? அப்போ நீங்க தேவனில் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இல்லை நேரம் அப்படியே லெஃப்ட் போனோன்னே மூலையில் ஒரு முக்கச்சந்தில் ஒரு கடை இருக்கு, யாருமே அங்கே வரமாட்டாங்க. அந்த கடையில் போய் நைஸா ஒரு 90 ml வாங்கி உள்ள விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு போறீங்களா? அப்படிதான் பண்ணல நோவா. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ரொம்ப மனசு உளைச்சலா இருந்ததுங்க, வாங்க போய் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போவானுங்க. அப்படியே சிகரெட் அடிச்சோன்னே இவங்களுக்கு ஞான உதயம் வந்துடும். இருக்கிறதுல லங்ஸ் பால போகும். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு, வெளியில இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு உள்ள வேற ஆரம்பிச்சிடும். லங்ஸு, கிட்னி, பிரெயின் எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு புகையை உள்ள விட்டு இழுத்தோன்னே எல்லாம் அங்கே மாறி போயிருமா? இருக்கிறதுலையும் இன்னும் குட்டிச்சவர் ஆகுறது அவன் தான், மனுஷன்தான். ஆனா அப்படியெல்லாம் நோவா பண்ணலங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா பிரியமானவர்களே? நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெறுவதற்கு ஒரு காலம் இருந்தது. ஆனால் நோவா தேவனுடைய கண்களுக்கு மறைவிடத்தில் இல்லை, மறைக்கப்பட்டில்லை, கண்களுக்கு முன்னே தான் இருக்கிறார். ஆனால் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு பல ஆண்டுகள் ஆயிற்று, பல நூற்றாண்டுகள் ஆயிற்று. அந்த நூற்றாண்டுகள் தாண்டி அந்த நேரமானது நிறைவேறும் மாத்திரத்தில் அவன் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றான். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன பிரியமானவர்களே? இன்றைய காலங்களில் நம்ம பிரச்சனைகளை தேடி போக வேண்டாம், பிரச்சனையே நம்மளை தேடி வரும். நீங்க இருக்கிற இடத்துல உக்காந்துட்டுருங்க, நீங்க வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு ரூபத்துல வரும். எதுவுமே இல்லைனாலும் உடம்புல ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும், இல்லைன்னா மனசுல ஏதோ ஒரு பலவீனம், இல்லை எவனோ ஒருத்தன் எதையாவது சொல்லுவான். இல்லை வேலைக்கு போறீங்கன்னா வழியில ரோட்ல போனாலே போதும், நமக்கு பிபி 210 கிராஸ் பண்ணிடும் இல்லைங்களா? எல்லா பையில எப்படி வண்டி ஓட்டிட்டு போறான் ரோட்ல, எவனாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்றானா, ஹெல்மெட் போடுறானா? ஒன்றும் கிடையாது. அப்படியே போலீஸ் பிடிச்சா மட்டும் ஐயோ அநியாயத்துக்கு பிடிச்சி ஃபைனை போட்டாங்க அப்படின்னு அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் அவங்க ஏன் உங்களை பிடிக்க போகிறாங்க? அந்த பயத்துக்காவது ஒழுங்காக ஹெல்மெட் மாட்டிட்டு போகிறானா? இல்லை, இங்கெல்லாம் போலீஸ் நிற்க மாட்டாங்க, அதனால ஜாலியாக போகலாம். அவர் அன்னைக்கு தான் கரெக்டாக மரத்தடியிலேருந்து ஒரே ஓட்டமாக ஓடி வந்து லாபக்குன்னு பிடிப்பார். எப்படி? ஹலோ? அப்ப இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? கர்த்தரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க வேதாகம், அதாவது என்ன சொல்றது, வேத பாரகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நோவா தேவனுடைய கண்கள் இருந்து மறையவே இல்லையாமா. தேவன் வந்து அங்க நோவாவை மட்டும் இல்ல உலகத்தையே கவனிச்சு கொண்டிருக்கிறார். யாருமே தப்பிக்க முடியாது அவர் கண்கள் இருந்த. குறிப்பா நோவா மேல கண்களை வைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, நோவா ஒரு முறை கூட தவறே செய்யல.
அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவனாய் வாழ்ந்திருக்கிறார். அதோட சாத்தியக்கூறு தான் நோவா மாத்திரம் ஆண்டவருடைய கண்களில் தயவை பெற்றான், இரக்கத்தை பெற்றான், கிருபையை பெற்றான். கிருபைக்கு அங்க அர்த்தம் என்னன்னு கேட்டா, he found favor in the sight of God அப்படின்றது NIV வெர்ஷன்ல பார்க்கலாம். ஏன்னு கேட்டா, இத்தனை நாட்கள் இவனை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், உலகத்துல இருக்கிற ஒரு பய கூட இவனை மாதிரி இல்லை. அதுதான் அதோட அர்த்தம். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றப்போ ஒருத்த மட்டும் முறுக்கிட்டு நின்னா இவன் என்ன பண்ணுவான்? எல்லா பயிலும் அடிச்சே கொண்டு போடுவான். கரெக்டுங்களா? அந்த மாதிரி நிலைமை தான் நோவாக்கு. ஒவ்வொரு நாளும் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வாழ்றாரு. ஏன்னு கேட்டா, இவர் ஒண்ணு மட்டும் எதை கேட்டாலும் இல்லை நான் பண்ண மாட்டேன், டே வாடா அங்க போல நான் வர மாட்டேன், டே வாடா இதெல்லாம் பேசலாம் நான் பண்ண மாட்டேன், வாடா நம்ம போய் இவனை அடிச்சு கொண்டு இதெல்லாம் புடிங்கிட்டு வரலாம். ஏன்னா அவன் எல்லாமே அடிச்சு கொள்றது, அடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரன் தான் அந்த காலங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு வயலண்டான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அங்க இருந்துச்சு. நான் வர மாட்டேன், நான் ஒழிச்சு சம்பாதிப்பேன். என்னடா இவங்ககிட்ட எதை கேட்டாலும் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கிறான், மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை யாருமே வந்து சீந்தலை. அதுதான் அவருடைய நிலைமை. தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார். உலகத்தோடு கூட ஒட்டி இல்லாதபடி தன்னை பிரித்து கொண்டு, வேறு பிரித்து கொண்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவரே தெரியாது, ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் அவர் கண்டுபிடிக்கல, ஆனா ஆண்டவர் அவரை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவருடைய சிருஷ்டிகர்த்தர் அவர் மேல் கண்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இதுதான் விசுவாசம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஜெபம் செய்துட்டே இருப்பீங்க, ஆண்டவர் கேட்கிறாரோ இல்லையோ அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது தவறு, முற்றிலும் தவறு. ஆண்டவர் கண்டிப்பாக கேட்கிறார். அவர் கேட்டும் பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு அவருடைய மனது கல்லல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இஸ் நாட் ஸ்டோன் ஹார்ட்டட், இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன், மர்சிஸ். இரக்க குணம் படைத்தவர் என்று சொல்லி சங்கீதம் 145 8-9 வசனங்களும், 147 11 வசனங்களும், 103 11 வசனங்களையும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் தேவனுடைய இரக்க சுவாபத்தை குறித்து அவருடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நீங்க பார்க்கலாம். இஸ் அ கைண்ட் ஹார்ட்டட் காட். தை லவ்விங் கைண்ட்னஸ் இஸ் பெட்டர் தென் லைஃப்னு ஒரு ஆங்கில பாடல் உண்டு, ரொம்ப அருமையான பாடல். இஸ் மர்சிஸ் ஆர் எவர்லாஸ்டிங், என்றென்றைக்கும் நித்தியமா இருக்கக்கூடியதுதான் அவருடைய கிருபை, இரக்கம், தயவு என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் உடனடியாக தூக்கி கொடுப்பதில்லை. அந்த கிருபைக்கு ஒரு மதிப்பு தெரியணும் உங்களுக்குன்னு சொல்லி தான் உங்களை கொஞ்ச நாள் அள விடுவார், கொஞ்ச நாள் உங்களை ஜெபிக்க விடுவார். ஆனாலும் இந்த ஜெபத்தின் மத்தியில, அந்த அழுகையின் குரல் மத்தியில என்ன பண்றாருன்னா, அந்த பிரச்சனையானது உங்களை மேற்கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுகிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 10:13. உங்க திராணிக்கு மேலாக அவர் சோதனை அனுமதிப்பதில்லை. ஏன்? நீங்க எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுல அவர் பயங்கர கண்ணு கருத்துமா இருப்பார். என் புள்ள ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா மெஷர் பண்ணி வச்சிருப்பார், மெஷர் அளவு எடுத்து வச்சிருப்பார். இல்ல இது பண்ணா தாங்க மாட்டான், வேண்டாம் முடியாது. பிசாஸ் வந்து கேட்பான், இன்னும் பர்மிஷன் கொடுங்க, அடிச்சு நான் ஒரு வழி ஆக்கிடுறேன். ஏன்னா இவன் என்னதான் சேவிக்கிறான். நீங்க பாவம் பண்ணிருப்பீங்க, அங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க, அப்ப நீங்க அழுகுறீங்க. சரி, பாவமே இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்ப நோவா கிட்ட வந்து பாவம் இருந்ததாக ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. பழைய இதுல பாத்தீங்கன்னா அவர் உலகத்தோட ஒத்தே போலங்க. அப்ப 500 வருடம் அவர் காத்திருக்கணுமா? அதுல உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆண்டவர் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர். அவரோட தீர்மானங்களும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப நீடிய நேரத்துக்கு பின்புதான் அந்த ஒரு தீர்மானமே வெளியில வரும். அவரோட வழிகள் வேற, அவரோட டைமிங் வேற. நம்ம அதெல்லாம் கேள்வியே கேட்கவும் கூடாது, கேட்கவும் முடியாது. அப்போ நோவாக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு திட்டம் ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கு, ஜலப்பிரளயத்தை கொண்டு வரணும், அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சு போடணும் அப்படின்ற திட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் பாட்டுக்கு உலகத்துல மற்ற பிறரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது போல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார், இந்த உலகம் செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்வதில்லை, ஏனென்றால் எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் ஆதாமின் தேவன், ஆபேலின் தேவன், சேத்தின் தேவன், ஈனோக்கின் தேவன், பரிசுத்தவான்கள். ஆதாம் பரிசுத்தவான் என்று எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஒரு பாவம் செஞ்சு அவர் பிரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பாவம் செஞ்சதாக சரித்திரமே இல்லை, தெரியுமா? ஆனால் என்னதான் இருந்தாலும் ஆதாமோட அப்பா யாரு? தகப்பன், தேவன். மற்றவங்களுக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க. இது இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு பிறகுதான் இந்த உறவே மாறுச்சு. அவர் சகோதரர்களேன்னு கூப்பிடவும் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை மாறிட்டோம். நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து எப்படி ஆண்டவருடைய பிள்ளையோ, 2வது ஆதாம் அதே புத்திர சுவிகாரத்தை எனக்கு உங்களுக்கு தந்ததுதான் புது கிருபை, அதுதான் புதிய ஏற்பாடு. அது வேற. அது வரைக்கும் எல்லாரும் எப்படிதான் பார்த்தாங்க? ஆண்டவர் கடவுளா தான் பார்த்தாங்க, தகப்பனா பார்க்கல.
அப்போ இவரோட வழியில, வம்சாவளியில வந்த இவரோட சிந்தனை எப்படியா இருக்குன்னு கேட்டா வேற மாதிரி இருக்கு. நான் எப்படி பாவம் செய்வது? இதே ஆவிதான் வந்து யோசேப்புக்கு இருந்தது. அந்த பெண் ஆனவள், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறமா. வேசித்தனை பண்ண வா என்னோட அப்படின்னு கேட்குறப்போ, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை காண்கிற தேவனை நான் எப்படி வந்து நிராகரிப்பேன்? தேவனுடைய மூஞ்சில நான் எப்படி போய் முழிப்பாடுத்த முடியும் முறை அப்படின்னு சொல்றான் அந்த பெண்ணிடம். அதனால நான் வரமாட்டேன்னு விட்டுட்டு ஓட்டு, தன்னோட வஸ்திரத்தை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். பாவத்துக்கு அடிபணியில. அதே மாதிரிதான் நோவா, என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு கண்கள்ல கிருபை பெறுவதோ இல்ல ஜலப்பிரயலமோ ஜலப்பிரளயமோ இல்ல இந்த அழிக்கக்கூடிய ஒரு திட்டமோ இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு. தெரிஞ்சதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா, நான் ஆண்டவருடைய கண்கள்ல பரிசுத்தவானா இருப்பேன். அவர் என்னை பத்தி நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி, அவர் எனக்கு நல்லது அனுமதிச்சாலும் சரி அனுமதிக்காட்டியும் சரி, அவர் எனக்கு சில சோதனைகளை அனுமதிச்சாலும் சரி அனுமதி காட்டியும் சரி, அவர் எனக்கு விடுதலை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதை தான் சொன்னாங்க நேபுகாத்நேசர் முன்னாடி போய் நின்று, ராஜாவே எங்க ஆண்டவர் எங்களை காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார், ஆனாலும் காப்பாத்தா விட்டாலும் அவர் தான் எங்களுடைய கடவுள், உனக்கு நான் வணங்க மாட்டோம், தூக்கி அவங்களை உள்ள போடுன்ட்டாங்க. அதே மாதிரிதான் நோவாவும். கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை செய்தால்தான் நான் பரிசுத்தவானா இருப்பேன் சொல்வது கிறிஸ்துவனா இருப்பதற்கு ஒரு அடையாளமே கிடையாது. இட்ஸ் நாட் an ஐடென்டிட்டி ஆஃப் எ கிறிஸ்டியன். கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கக்கூடியவன் ஒருவன் சொல்லக்கூடிய ஒரு இதா இருக்காது, இது ஒரு பேச்சாவே இருக்காது. இப்ப பாருங்க, நோவாக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவரும் மற்றவங்களை போல ஒருத்தரா இருந்திருந்தா இந்நேரம் நான் இல்லை நீங்க இல்லை இந்த சேனல்லாம் கிடையாது. அவர் வேற ஒரு பிளான் வச்சிருந்திருப்பார் இல்லையா? ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஒரு பிளான் பி இருக்கும். எல்லாத்தையும் அழிச்சு தூக்கிட்டு பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுது, திடீர்னு ஒரு பையனை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோமே, பையன்னா அவரு எல்லாருமே சிறு பிள்ளைகள் தான் அவரோட வயதிற்கு முன்பே இல்லைங்களா? அப்போ அந்த பையன் இப்ப எப்படி இருக்கிறான் சொல்லிட்டு அவர் டக்குன்னு பாக்குறாரு, டேப்பெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு. 500 வருடங்களுக்கு மேலாக இவன் இருக்கிறான், அருமையா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானே, மற்றவங்களோட சேர்ந்து இவனையும் அழிச்சா அது அநியாயம் இல்லையா? அது துரோகம் இல்லையா? அது அக்கிரமம் இல்லையா? அப்போ அவன் மேல வந்து என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், என்னையே ஆண்டவரை அழிச்சிங்க அவங்களோடன்னு கேட்டா அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் யோசிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் பார்த்தீங்களா? இவன் எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கூட சொல்லலாம், என்ன தகுதி இருக்கு உனக்கு, போட என் இஷ்டம், வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு கூட சொல்லலாம், ஏன்னா அவர் கடவுள். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இந்த நீதிமான் கேட்டா இந்த நீதிமானுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? அதனால்தான் தேவனுடைய கண்களில் நோவா ஒரு விசேஷித்த கிருபை பெறுகிறாராம். இதுல இருந்து என்னத்தை கத்துக்கிட்டோம் நம்ம? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பரிசுத்தத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள், நீதியின் பாதையில நடப்பதை மட்டும் விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருடைய பதில் வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம், மனுஷங்க நல்லது செய்யட்டும் செய்யாட்டி போட்டோம், அதை பத்தியெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னுடைய நோக்கத்துல நான் சரியா இருப்பேன். என்னுடைய நோக்கம் என்ன? காலையில எழுந்து சாயந்தரம் சூரியன் அஸ்தமித்த பிறகு நீங்க படுக்கை அறைக்கு செல்லும் வர மட்டுமாய் பரிசுத்தத்தோட வாழ வேண்டும். கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் எத்தனை நாட்கள் நீங்க வாழ்கிறீர்களோ உங்களுடைய நோக்கம் இது ஒன்றாகத்தான் இருக்கணும். மற்றவைகள் எல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார் என்று மத்தேயு 6:33 சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள்னா என்ன? பரிசுத்த பாதையில நீங்க நடந்து போங்க. என்ன துன்பம் வரட்டும், என்ன சோதனை வரட்டும், உங்க நோக்கம் என்னவா இருக்கணும்? நான் நீதிமானா இருப்பேன். நேற்றைய தினத்துல நான் பரிசுத்தமானா இருந்தது போல இன்றைய தினத்திலும் இருப்பேன். நேற்றைய தினத்துல இருந்தப்பா, நேற்றுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதனால இருந்தேன், இன்னைக்கு தலைக்கு மேல பிரச்சனை போகுது, என்ன இதுக்கு மேல பொறுமையா இருக்க சொல்றியா? போய் அவனை ஓங்கி ஒரு அரைச்சு அவன் கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளோ கொழுப்பு இருந்தான், எவ்வளோ திமிர் இருந்தான், அவன் இதை பண்ணியிருப்பான், அப்படி இப்படின்னு நீங்க ஆஹா என்ன எந்திரிக்கிறீங்களா? நீங்க நீதிமான் கிடையாது, நீங்க பரிசுத்தவான் கிடையாது, நீங்க கர்த்தருடைய கண்கள்ல கிருபை பெறுவதற்கு சாத்தியமே கிடையாது. ஏன்? நேற்றைக்கு ஒரு மாதிரி இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கிறவன் பேரு பிசாசு. நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சீஷத்துவத்துக்குள் வந்த நானும் நீங்களும் அதே வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் எதிர்பார்ப்பார். ஆனாலும்
ஒன்றை மறந்து விடாதிருங்கள், பிரச்சனைகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில அவருடைய கண்களில் இருந்து புது கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிறத மறந்து விடாதிருங்கள். பலவீனத்தில் மத்தியில தன்னுடைய பலனை எனக்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமாய் தருகிற தேவன் என்று சொல்லி மறந்து விடாதிருங்கள். 2 கொரிந்தியர் 12:9 இதைத்தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:13, 2 கொரிந்தியர் 4:17-18 இதைத்தான் சொல்லுகிறது. சில நேரத்துக்கு, சில நாட்களுக்கு, சில நேரத்துக்கு தான் அந்த அனுமதிக்கப்பட்ட சோதனை. அதற்கு பின்பு அது மறைந்து விடும். இட்ஸ் நாட் பெர்மனன்ட், இட்ஸ் டெம்பரவரி என்று வேதம் சொல்லுகிறது. தற்காலிகமாக இருக்கக்கூடிய காரியம் தானே தவிர நிரந்தரமான காரியம் கிடையாது என்று சொல்லி எல்லாம் வேதத்துல இந்த வசனங்கள் எழுதியிருக்குங்க. இந்த வசனம் எல்லாம் தெரியாத ஒரு நோவா தாத்தாவே அப்படி இருக்கிறப்போ 500 ஆண்டுகள் அவரிடம் பாவம் இருந்ததாக அங்க காரியமே இல்லை. இருந்திருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அவரை கொஞ்சம் வழி மாறி போயிட்டார், ஆனா திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு ஆண்டவர் மன்னிச்சு ஏத்துட்டு இருப்பார். 500 ஆண்டுகள்ங்க. வேதத்துல முக்கியமான பாத்திரங்கள் எனக்கு தெரிஞ்சு 4 பேர் சொல்லட்டுமா? முதல் நோவா, அதுக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு எல்லா விளக்கம் கொடுத்தாச்சு. 2வது யாருன்னு கேட்டா, இவரு காலங்களை அந்த ஜலப்பிரளயம் தாண்டி பிறந்தவர் தான் யோபு. அந்த காலத்துல இருந்தா பிறந்து வந்தாங்க ஆபிரகாம் சந்ததியில. யாக்கோபு எல்லாம் இருந்தப்பதான் யோபு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வல்லுநர்கள்லாம் சொன்ன காரியத்தை நான் கேட்டிருக்கேன். யோபுகிட்டையும் பைபிள் கிடையாது. இவங்கெல்லாம் ப்ரீ ஓல்டு கவர்னன்ட் பீப்புள், பழைய ஏற்பாடுக்கு முன்பே இருக்கக்கூடியவர்கள். 3வது யோசேப், அவருக்கும் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள். மோசே பிறக்கல, அப்போ மோசே பிறக்கல, அதனால யோசேப். 4வது தானியல் கிட்ட நியாயப்பிரமாணங்கள்லாம் இருந்துச்சு. இந்த 4 பேர்கிட்ட பாவமே இல்லைங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாவமே இல்லாத பரிசுத்தவான்களா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். அதற்கு பின்பே அந்த வம்சாவளியில வந்தவர் தான் நம் இயேசு கிறிஸ்து. அவரிடம் பாவம் இல்லை. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 பாத்திரங்களுடைய காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக கற்றுக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய தினத்தில் நோவாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பரிசுத்த பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடக்கும்போது ஆண்டவருடைய கண்கள் இருந்து அந்த கிருபையானது நீங்க இழக்காமல் பார்த்துக் கொள்வதே நம் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளா இருக்க வேண்டும். இந்த குறிக்கோளுக்குள் நாம் நுழைந்து விட்டோமானால், இந்த அப்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள், இந்த அப்ஜெக்டிவ்குள்ள, இந்த கோல்குள்ள நாம் நுழைந்து விட்டோமானால் மற்றவைகளை எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் என்கிற அந்த வசனத்தை மறந்து விடாதீர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நோக்கமா இருந்தாலும் சரி, என்ன விண்ணப்பமா இருந்தாலும் சரி, தேவன் பார்த்துக்கொள்வார். எப்படி தேவன் பார்த்துக்குவாரு? இதை ஒழுங்கா நீங்க செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு பார்ப்பார். இல்லைன்னா என்ன ஆகுது? சம்பாஷணையானது துண்டிக்கப்படுகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. நீங்க யாருன்னே அவர் கண்ணுக்கு தெரியாது. அவருடைய கண்களுக்கே நீங்க தெரிய மாட்டீங்க. ஏனென்றால் அவர் சுத்த கண்ணர். அசுசியான காரியத்தில் ஈடுபடுகிறவன் அவர் கண்களுக்கே தெரிய மாட்டான். குருடு மாதிரி ஒரு கண்ணில் போட்டு இருக்கு துணியை கட்டிட்டா, இருக்கமா கருப்பு துணியை கட்டிட்டா என்ன தெரிய போகுது உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாது. சரிங்களா? ரைட். இன்னைக்கு இந்த அத்தியாயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறோம். நம்ம அடுத்த அத்தியாயத்துல வருகிறப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ள கடந்து செல்கிறோம். 6வது அதிகாரத்தில் முதல் செக்ஷனை முடிச்சிட்டோம். 3 செக்ஷனா அதை பிரிச்சிருக்கிறாங்க. 2வது செக்ஷனுக்குள்ள நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, உம்முடைய கண்களில் சுத்த கிருபை பெற்றுக்கொள்வதென்றால் என்ன என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்த உம்முடைய இரக்கத்தை நினைத்து நாம் துதிக்கிறோம். அதே நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உம்முடைய கிருபையானது பெற்றுக்கொள்ள அந்த வழியை எங்களுக்கு காமித்து தாரும். எங்களுக்கு கிருபை பெற்றுக்கொள்வதற்கே கிருபை தேவையா இருக்கிறது. அவ்வளவு சோதனைக்குள்ள சில சகோதர சகோதரிகள் கடந்து சென்று கொண்டிருப்பது உண்மையே. ஆண்டவர், நீர் எல்லாம் அறிவீர். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரியாதவர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் போடுங்க. அதே நேரத்தில் உலகத்திற்காகவும், உலகத்தின் ரட்சிப்புக்காகவும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க அனைவருக்கும் ஜெபிங்க. கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க, கள்ள போதகர்கள் இருக்கு, அவங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு ஆட்டுக்கூட்டம் போயிட்டு தானே இருக்கு. அப்போ அவங்க திருந்தினாங்கன்னா அவங்க எல்லாமே திருந்திடுவாங்க இல்லையா? அவங்கள சபிக்காதீங்க. இந்த யூடியூப்ல போய் கமெண்ட்டை போடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. வீணா போன வேலை அதெல்லாம். அதே மாதிரி எங்க ஊழியத்துக்காகவும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுது. படிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள், இயேசுவிடம் செல்லுங்கள். அவருடைய நாமத்தில் நீங்க ஆண்டவரிடம் மன்றாடுகிறப்போ கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் மீண்டும் சந்திப்போம்.